கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 60ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த வேத வசனங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நம்ம போன பகுதி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிச்சோம். ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தார் முன்பாக நின்று அவர் மேல வச்சிருந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் ஒரு விளக்கம் அளிக்கிறாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்கி நம்ம மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்தோம். மோசேயுடைய வாழ்க்கையின் தொடர்ச்சியா நம்ம இந்த வசனங்கள்ல தியானிக்க போகிறோம். 30ஆம் வசனத்துல 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். அப்போ 40 வருஷம் மோசே எகிப்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மீதியானுக்கு வந்தாரு. ஸோ மீதியான்ல 40 வருஷம். அப்போ அவருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது 80 வயது ஆகிறது. 80வது வயதுல கர்த்தர் மோசேக்கு சீனாய் மலையில தரிசனமாகிறார் முட்செடியில. ஸ்தேவான் எதற்காக இந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு சொல்றார் அப்படின்னா, அவங்க தெய்வாலயத்தை ரொம்ப விசேஷமாக எண்ணினாங்க. அப்போ ஸ்தேவான் கர்த்தர் தெய்வாலயத்துல மட்டும் இருக்கிற தேவன் கிடையாது. அவர் எங்கனாலும் அவரை நம்ம தொழுது கொள்ள முடியும். அவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர், கடந்த பிதாக்களுக்கு எப்படி அவர் தன்னை அனுபவிக்க கிருபை கொடுத்தார் அப்படிங்கிறத அவர் புரிய வைக்கிறார். இப்போ முட்செடியிலிருந்து மோசேட்ட பேசினார் அப்படிங்கிறத சொல்றார் அவங்கள்ட்ட. 31ஆம் வசனம், மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. 34ஆம் வசனம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அப்போ முட்செடியில நடக்கிற அந்த சம்பவத்தை ஸ்தேவான் அவர்களுக்கு விவரித்து சொல்றார். இந்த வசனங்கள்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஏதோ ஒரு தேவையோட நம்ம கர்த்தரை தேடுகிறோம். ஏதோ ஒரு நெருக்கத்துல கர்த்தரை நம்ம கண்டடைகிறோம், ரட்சிக்கப்படுறோம். கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்கும் போது, அவருடைய வேதத்தை தியானித்து அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, ஒரு காலகட்டத்துல கர்த்தருக்கு நாம் தேவைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் ஒரு நோக்கத்தோட திட்டத்தோட தான் நம்ம ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்திருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். அப்போ இதை நாம் ஆண்டவரே, எந்த நோக்கத்தோட என்ன தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, எந்த நோக்கத்தோட என்னை பிரித்தெடுத்திருக்கிறீங்க, உமக்கு சொந்தமாக எந்த நோக்கத்தோட என்னை அழைத்திருக்கிறீங்கன்னு நாம் கேட்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய விருப்பம், நம்மளை குறித்து அவர் வைத்திருக்கிற எண்ணங்களையும் திட்டங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். மோசேயை ஆண்டவர் கூப்பிடுறார்.
அவர் மோசையை எதற்காக கூப்பிட்டார்னா, எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருந்தது, அவங்க படுற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவங்க கூக்குரலை கேட்டேன், அதனால அவங்களை எகிப்தியருடைய கைகளில் இருந்தும் பார்வோனுடைய கைகளில் இருந்து மீட்கும்படியால் மோசையை தெரிந்தெடுத்தார். மோசே அதற்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் நமக்குள்ள எத்தனையோ விருப்பங்கள் இருக்கலாம், எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம், நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து, நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து. ஆனா அது எல்லாவற்றையும் நம்ம கர்த்தர் பாதத்துல ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க என்ன குறித்து என்ன விரும்புறீங்க, நீங்க எனக்கென்று என்ன திட்டத்தை வச்சிருக்கிறீங்களோ அதை எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க, அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில் விளங்கும். அடுத்தது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 36ஆம் வசனம், இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 37ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. 36ஆம் வசனம் 38, சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். இந்த வசனங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் மோசேயை தெரிந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது, ஸ்தேவான் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாக மோசையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்றார் ஆலோசனை சங்கத்தாரிடம். அவங்களுடைய பிதாக்கள் இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினாங்க அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே தேவைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். தேவன் எல்லாவற்றையும் அதை அனுமதிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்துல கூட்டி கொண்டு வந்தப்போ எப்படி அவங்களுக்கு பலவிதமான சூழலுக்குள்ளாக தேவன் அவர்களை அனுமதித்தார். ஆனா அவங்க கர்த்தர் செய்த அற்புதங்களை அவர்கள் எண்ணி பார்க்காமல் அவங்களுடைய இருதயத்துல என்ன பண்ணாங்கன்னா பின்வாங்கி போனாங்க. எப்படின்னா, நாங்க எகிப்துல அவங்க அடிமைத்தன வாழ்க்கையில இருந்தாங்க, அவங்க உபத்திரவப்பட்டாங்க, அதனாலதான் அவங்க தேவனை நோக்கி கூக்குரலிட்டாங்க. ஆனா அது எல்லாவற்றையும் மறந்துட்டு நாங்க அங்க நல்லா இருந்தோம், அங்க கல்லறை இல்லைன்ட்டா எங்களை இங்க வனாந்திரத்துல அழிக்கிறதுக்கு கூட்டி கொண்டு வந்தீர் அப்படின்ட்டு மோசேட்ட தர்க்கம் பண்றாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள், தேவைகள் வரும் பொழுது நம்ம இஸ்ரேல் ஜனங்களை போல நம்மளுடைய இருளின் அதிகாரத்துக்கு அடிமையா இருந்த ஒரு வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அதுல இருந்துதான் நம்மளை ஆண்டவர் மீட்டெடுத்து, இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுத்து அவருடைய ராஜ்யத்தின் அதிகாரத்துக்குள்ள நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த நேரத்துல நம்ம எப்படி அதை எதிர்கொள்றோம் அந்த சூழ்நிலைகளை? ஒண்ணு, நம்ம இஸ்ரேல் ஜனங்களை போல நம்ம இருதயத்துல பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போலாம். நான் அங்கே இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது, நான் கர்த்தரை பின்பற்றாமல் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பேன் அப்படிங்கிற எண்ணமா? அல்லது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் நம்மளை நடத்தி வந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம எண்ணி பார்க்கணுமா? ஹல்லேலூயா! அதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய மறந்துட்டாங்க. அது நிமித்தம் தான் அவங்களுக்குள் அவிசுவாசமும் முறுமுறுப்பும் உண்டாயிற்று.
அப்ப நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட கொடுத்த கட்டளை என்னன்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க நல்லா இருக்கும்போது நான் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசங்களை நீங்க சுதந்திரித்து நீங்க நன்றாக இருக்கும்போது உங்க இருதயம் மேட்டிமை ஆயிடக்கூடாது. நீங்க என்னுடைய பலத்தினாலதான் இது ஆச்சு, என்னுடைய கைபலன் தான் இதை கொடுத்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. கர்த்தர் நடத்தி வந்த பாதையை நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்ட்டு தான் அவரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு ஆசீர்வாதமான மேன்மையான இடத்துல போய் நம்மளை கொண்டு போய் வைத்தாலும் நம்ம ஒரு நாளும் மனதுல மேட்டிமை அடையாமல் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை அவர் நடத்துதலை எண்ணி எண்ணி அவருக்கு நாம் மகிமை செலுத்துவதையே தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மோசே 40 நாட்கள் அந்த மலையின் மீது போன பொழுது மோசே இன்னும் வரமாட்டார், அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, எங்களுக்கு ஆரோன்ட்ட சொல்றாங்க, அவங்க அணிந்திருந்த நகைகள்லாம் கொடுத்து எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டிய பண்ணுங்க நாங்க ஆராதனை செய்யும்படியா அப்படின்ட்டு சொல்லி அதை நடப்பிக்கிறாங்க. அந்த அசுத்தமான அருவருப்பான காரியத்தை நடப்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா 41ஆம் வசனம், அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அவங்க கை செய்த அந்த கன்றுக்குட்டி அதை அதுதான் எங்களை வழிநடத்தி வந்துச்சு அப்படின்ட்டு அதுல களி கூர்றாங்க. 42ஆம் வசனம், அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்கள் ஆகிய மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தெய்வனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடி போக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மிக ஆண்டவரே அவங்கள ஒப்பு கொடுத்துடுறார். அப்போ இந்த காரியத்தை நம்ம எந்த இதுல பார்க்கலாம்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இந்த காரியத்தை தான் அவங்க செஞ்சாங்க. அடுத்தது 28ஆம் வசனத்துல, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமைல நம்ம தேவனை அறிந்த அப்புறம் அவரை நம்ம மகிமைப்படுத்தாம அவரை பின்பற்றாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா வேற ஏதோ மனிதர்களையோ நம்மளுடைய சுயத்தையோ நம்மளுடைய ஏதோ ஒரு பொருளையோ வேலையையோ ஏதோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம வேற எதுக்கோ கொடுத்தோம்னா ஆண்டவர் அதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருவார் அப்படின்ட்டு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் துதியையும் செலுத்துறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்ததாக 44ஆம் வசனத்துல, மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இப்போ கர்த்தர் அடுத்ததாக எது அவர் முக்கியப்படுத்துறாருன்னா அந்த
சாட்சியின் கூடாரம், உடன்படிக்கை பெட்டி இருந்த கூடாரம். கர்த்தர் வனாந்திரத்துல இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அவருடைய சமூகம் அந்த கூடாரத்தின் மேலதான் இறங்கி வந்துச்சு, ஆசரிப்பு கூடாரம். அப்போ திரும்பியும் ஸ்தேவான் ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, ஏன்னா அந்த ஆலோசனை சங்கத்தார் தெய்வாலயத்தர் கர்த்தரை விட, இயேசு கிறிஸ்துவை விட மேன்மையாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, மோசையை கொண்டு கர்த்தர் இந்த சாட்சியின் கூடாரத்தை செய்ய சொன்னாரு. வனாந்திரத்துல தேவனுடைய சமூகம் அந்த கூடாரத்துலதான் வெளிப்பட்டுச்சு. அதே போல யோசுவாவும் என்ன பண்ணாரு, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரித்த பட்டணங்களுக்கு கூட இந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். அதே போல தாவீது கர்த்தருக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்ட விரும்பினாரு. 46ஆம் வசனத்துல, இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். தாவீது விண்ணப்பம் பண்ணினாரு. 47ஆம் வசனம், சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்க தரிசி சொல்லி இருக்கிறானே. இப்ப இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா 66:1-2 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த காரியத்தையும் ஸ்தேவான் அந்த ஆலோசனை சங்கத்தாருக்கு எடுத்து சொல்றார். அடுத்ததாக ஸ்தேவான் என்ன பண்றார் அப்படின்னா, அவங்கள எச்சரிக்கிறார். ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஆலோசனை சங்கத்தாருக்கு கொடுக்கிறார். 51ஆம் வசனம், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பிடிவாத குணம் உள்ளவர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்களுக்குடைய காரியம் ஏதோ அதை மட்டும், அவங்க நினைக்கிற காரியத்தை தான் அவங்க செய்யணும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யறதுக்கு தங்களை விட்டு கொடுக்காதவர்கள், அதான் வணங்கா கழுத்துள்ளவர்கள். அப்புறம் இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க என்னதான் கேட்டாலும் அவங்க செவிகள்ல தேவன் என்ன சொல்ல வர்றாரு, என்ன பேசுறாருங்கிறத கேட்க முடியாத, உணர முடியாத ஒரு இருதயம். ஏன்னா அவங்க இருதயமும் செவிகளும் உலகத்தின் காரியத்தை குறித்தே நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் பேச வருகிற காரியம் முற்றிலுமா அவங்களுக்கு என்னன்னு புரியாது. அதுதான் இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். ஒரு கடுமையாய் அவர் என்ன பண்றாருன்னா எச்சரிக்கிறாரு, அவங்களுக்கு உணர்வு உண்டாகும்படிக்கு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறார். இப்போ இவங்க யார் அப்படின்னா, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன் சொன்னவங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்.
பிறப்பை ஏசாயா முன் குறித்திருக்கிறார், முன் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை. அவரை யூதா ராஜாவாகிய மனாசே அவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொலை செஞ்சார். அடுத்த தீர்க்கதரிசி மீகா. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அந்நாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்போ மீகா தீர்க்கதரிசியும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவர் தீர்க்கமாய் பேசியிருக்கிறாரு. அவரை யூதா ராஜாவாகிய யோதாம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆட்களை வைத்து ஒரு மலை உச்சியிலிருந்து அவரை கீழே தள்ளிவிட செய்து அப்படி கொலை செஞ்சிருக்காங்க. இப்போ அதை தான் ஸ்தேவான் அவங்களுக்கு எடுத்து சொல்றார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 53ஆம் வசனம், தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அப்போ இந்த எச்சரிப்பின் காரியங்கள், ஒரு அறிவை உண்டாக்கும் வார்த்தைகள், ஆபிரகாம் தொடங்கி அவர் இஸ்ரேல் ஜனங்களுடைய வழி நடத்துதல், மோசே வனாந்திரத்துல வழி நடத்தினது, முற்பிதாக்களை குறித்த காரியங்கள், தேவன் எப்படி அந்த மோசேக்கு முட்செடியில பேசினது, அப்புறம் அந்த சாட்சியின் பெட்டி, அதுல எப்படி தேவனுடைய சமூகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்டது, அது எல்லாமே எடுத்து சொல்லி பிதாக்களுக்கு இவர்களை ஒப்பிடுறார். பிதாக்கள் அவங்க மோசேக்கு அவருடைய அதிகாரத்துக்கு அவங்க உட்பட்டு இருக்கல, அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியில, அதே போலதான் நீங்களும் இருக்கிறீங்க, இறுதிய வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறீங்க, இருதயத்திலும் செவிலையும் விருத்த சேதனம் இல்லாதவங்களா இருக்கிறீங்க அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு எச்சரிப்பின் காரியத்தை பேசும்பொழுது அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. கோபம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அப்போ ஸ்தேவான் அவருடைய மாம்ச பிரகாரமான கண்கள்ல இத பார்க்கல, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவர் அண்ணாந்து பார்த்து வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்க்கிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில அதை பார்க்கிறார். அதுவும் வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவர் பார்த்ததை அவர் சொல்றார் அவங்கள்ட்ட, ஆலோசனை சங்கத்தார்ட்ட. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல் எறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்போ என்ன பண்றாங்கன்னா, எருசலேம்ல தான் இது நடக்குது. அப்போ அந்த எருசலேம் பட்டணத்துக்கு வெளியே அவரை இழுத்து கொண்டு போறாங்க. பயங்கரமான சத்தம் போடுறாங்க. இவர் சொன்ன உடனே சத்தம் போட்டு காதுகளை அடைத்து கொண்டு ஒரு மனதோட அந்த கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருமே ஒருமனப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, நகரத்துக்கு புறம்பே தள்ளி என்ன பண்ணாங்கன்னா கல் எறிந்தார்களாம். சாட்சிக்காரர் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இந்த காரியம் சவுலே சொல்றாரு. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவர் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அதை குறித்து பேசுறாரு. உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றான். அப்போ எதற்காக வஸ்திரத்தை கலட்டி வச்சாங்கன்னா, அந்த ஸ்தேவானுடைய ரத்தம் அவங்க வஸ்திரத்துல படாம இருக்கிறதுக்கும்,
அவங்க ஏன் சவுலனுடைய பாதத்துல வச்சாங்கன்னா, அவர் ஒரு அதிகாரத்துக்குரியவராய் இருந்தார். அடுத்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவருடைய சம்மதத்தோட தான் ஸ்தேவானை கொலை செஞ்சாங்கன்னு அப்படின்னு வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த துணிகளை காக்கும்படியாக இந்த வசனத்துல தெரியுது இல்லையா, அப்போஸ்தலர் 22:20 சவுலே சொல்றார், அந்த அவங்க சாட்சிகளுடைய கல்லெறிந்தவர்களுடைய வஸ்திரத்தை காக்கும்படியாக தான் அவர் பாதத்துல அதை வச்சாங்க. அடுத்ததாக, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஸ்தேவான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய் அவர் அவங்களுடைய காரியங்களை உணர்த்துறாரு. அவங்க கல்லெறியும் போது ஒரு பகையுணர்வோ ஒரு வெறுப்புணர்வோ மன்னிக்க முடியாத ஒரு இருதயமோ அவருக்குள்ள இல்லை. ஏன்னா அவருடைய இருதயம் பரிபூர்ணமாய் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தது நிமித்தம் அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்படி சொல்லி அவர் நித்திரை அடைந்தார். அப்போ இந்த காரியங்கள்ல ஸ்தேவானுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருந்த சித்தம், திட்டம், அந்த ஆலோசனை சங்கத்தாருக்கு, அதிகாரத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு அவர் சத்தியத்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து புதிய ஏற்பாட்டுல முதல் இரத்த சாட்சியாய் தேவனுக்கு ஸ்தேவான் மரிக்கிறார். அவர் தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிற சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாம் அறிந்து அதற்கு நம்மளை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய நாமம் நம்ம வாழ்க்கையில் அளவில்லாமல் மகிமை அடையும். தேவனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. இந்த வேத பகுதியிலிருந்து நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.